மார்க்கெட்டிங்ல சக்ஸஸ் ஆக முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும். யாருனாலும் சக்ஸஸ் ஆக முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. ஏன்னா முதல்ல வந்து உங்களுக்குள்ள இந்த இண்டஸ்ட்ரியோட பவர் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். நெட்வொர்க் மார்க்கெட்டிங்னு சில ஸ்கில்ஸ் தேவைப்படுது இல்லையா? அந்த ஸ்கில்ஸ் இல்லவே இல்லைன்னா ஜெயிக்கிறது கஷ்டம். ஸ்கில்ஸ் இல்லாட்டா பரவாயில்ல, அந்த ஸ்கில்ஸை வளர்த்துக்கிடணும். ஒன்று வந்து ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி திறமை இருக்கும். ஸோ அந்த திறமை வந்து நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பிஸ்னஸில் வந்து ஒர்க் ஆகுமா இல்லையா அப்படிங்கிறது பார்க்கணும். ஸோ நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் வந்து ஒரு செட் ஆஃப் உங்களுக்குன்னு ஒரு விஷயம் இருக்கும். வந்த உடனே இந்த மார்க்கெட்டுக்கு தேவையான என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்கோ அதை படிக்கலாம். ஒன்று அந்த குவாலிட்டி உங்கள்கிட்ட ஆல்ரெடி இருக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா அங்கே வந்து படிச்சுக்கலாம். நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்ணணும் அப்படின்னா என்ன மாதிரி ஸ்கில்ஸ் தேவைப்படுனா, நீங்கள் வந்து பிச்சைக்கார மாதிரி போய் கொடுக்காதீங்க நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில். ஓகே, அந்த கலையை வளர்த்துக்காங்க. நீங்கள் அடுத்தவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குற ஒரு ஆளாக இருங்க. நீங்கள் கொடுப்பீங்களா, அவங்க வாங்கிறதுக்கு ரெடியா, மத்தலப் இவங்களுக்கு கொடுக்கலாமான்னு நீங்கள் முடிவு பண்ணுங்க. இந்த மாதிரி உங்களால் கொடுக்க முடியலன்னா நீங்கள் படிக்க வேண்டியிருக்குன்னு அர்த்தம். ஓகே, இல்லை எங்கே பார்த்தாலும் க்ளோஸ் பண்ணுறாங்க, யாரையும் நீங்கள் கெஞ்ச மாட்டேங்க, ஃபாலோ பண்ண மாட்டேங்க, உங்கள் ஃபோனை யாரும் சுவிட்ச் ஆஃப் பண்ண மாட்டேங்காங்க, ஓட மாட்டேங்காங்க, உங்களை கண்டு எல்லா ஃப்ரெண்ட்ஸாகவே இருக்காங்க அப்போனா ஓகே. பட் இதெல்லாம் நடக்கல, உங்களை கண்டு ஓடுதாங்க, எல்லாத்தையும் நீங்கள் பிச்சை எடுக்கீங்க, கிடைச்சா போதும் எவ்வளோ நாளும் சேர்த்துட்டு இந்த மாதிரி போகிறீங்க அப்படின்னா படிக்க வேண்டியது இருக்குன்னு அர்த்தம்.